ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பிரெட்டை வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பிரெட் ரோல் செய்கிறதுக்கு அதிக டைம்லாம் எடுக்காது. 10 to 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கையும் கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் போட்டு கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன். இது பட்டாணி சீசன்றதுனால நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குற பட்டாணினா ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு ஃபோக்கு வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கிட்ட அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம், இதையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கையளவில் பாதி கையளவுக்கு கேபேஜ் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் சாப் பண்ணி சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூனை விட கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கணும். எல்லா பொருளும் சேர்த்ததும் ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக கேரட் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. கேரட் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின ப்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரெட்டுங்களில் ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சுற்றி இருக்கிற இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்ட அப்புறமா அதை எடுத்து கீழே போட வேணாம். நம்ம பிரெட் கிராமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையுமே சுற்றி இருக்கிற ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பிரெட்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு பூரிக்கட்டையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிரெட்டை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பிரெட்டுக்கு நடுவில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் நல்லா அழுத்தம் கொடுத்துக்குங்க. நீங்கள் தண்ணி தொட்டு கூட நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் வெளியில் வராது. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கோட்டிங்காக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரெட் கிராம் ரெடி. ஆல்ரெடி நம்ம பிரெட்டில் இருக்கிற ஓரத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த மாதிரி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையுமே அரைச்சாச்சு. அதிகமாக இருந்ததால் நான் 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு சூப்பரான பிரெட் கிராம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்ச தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரெட் கிராம்லேயும் போட்டு நல்லா சுற்றிலும் பிரெட் கிராமை நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. ஓரத்துங்கள்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டுக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பொரிங்க. அப்போ தான் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகும், உள்ளேயும் நல்லா குக் ஆகும். திருப்பி போட்டுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்குங்க. பிரெட் ரோல் நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். மற்ற பிரெட்டுங்களையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டான பிரெட் ரோல் ரெடி. சாஸ் அப்புறமா மைனஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.